உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவரின் குரலை கேட்டிடுவீர். கத்தோலிக்க திருஅவையினுடைய பாரம்பரிய ஒரு அழைப்பு பல்லவி இந்த திருப்பாடல் 95 இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க திருஅவை தன்னுடைய அதிகாலை ஜெபத்தை துவங்குகிற போது இந்த திருப்பாடல் 95 இருக்கிற அழைப்பு பல்லவியை தன்னுடைய அழைப்பாக கொண்டு ஆரவாரமாய் கடவுளை புகழ்ந்தேத்துகிறது. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை வாழ்த்தி ஆர்ப்பரியுங்கள் என்கிற அழைப்பு பல்லவியோடு ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க திருஅவை பாரம்பரியமாக தன்னுடைய அதிகாலை ஜெபத்தை துவங்குகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் வழிபடுவது மீட்பின் பாறையை. இந்த திருப்பாடல் சொல்லுகிறது மீட்பின் பாறையை என்று சொல்லி. நாம் வழிபடுவது இந்த மீட்பின் பாறை. பாறை யார்? இயேசு கிறிஸ்து. மீட்பை கொண்டு வந்த மீட்பர் இந்த பாறை இயேசு. பாறை என்பது அடித்தளத்திற்கும் உறுதிக்கும் பாதுகாப்புக்கும் அடையாளமாக இருக்கிறது. எத்தனை புயல் வீசினாலும் எவ்வளவு அலைகள் எழுந்து வந்தாலும் அசையாத ஒரு அடித்தளமாக இந்த பாறை இருக்கிறது. ஆக இயேசுவின் மீது, இயேசு என்கிற பாறையின் மீது நம் நம்பிக்கை இருக்கிற போது நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய புகழ்ச்சிகள், நம்முடைய வழிபாடுகள் இவையெல்லாம் வெற்று சடங்காக இல்லாமல், வெறும் உதட்டளவிலிருந்து எழுகின்ற ஒன்றாக இல்லாமல், உள்ளத்திலிருந்து வருகிற உள்ளார்ந்த வழிபாடாய், ஆவியிலும் உண்மையிலும் வழிபடக்கூடிய ஒரு வழிபாடாய், நன்றியின் வழிபாடாய் அது இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலினுடைய முதல் ஜெபத்திற்கான எல்லா முக்கிய கூறுகளும் இந்த திருப்பாடலில் இருக்கிறது. நம்முடைய உடல் மொழிகள், முழந்தாள் படியிடுதல், குனிந்து வணங்கி ஆராதித்தல், புகழ்ச்சி செலுத்துதல், நம்பிக்கையோடு ஜெபித்தல், ஆழமாய் அவரிடத்தில் சரணடைதல் என்கிற ஜெபத்தினுடைய முக்கிய கூறுகள் எல்லாம் இந்த திருப்பாடல் முழுவதும் இலையோடு இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த திருப்பாடலுடைய 2ஆம் பகுதி என்பது மிக கடினமான ஒரு பகுதியாக இருக்கிறது. மிகவும் தேவையானது, அதே நேரத்தில் மிக முக்கியமானது, அதே நேரத்தில் கடினமான ஒரு பகுதியாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, கடவுளுடைய குரலுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒன்று. மெரிபா, மாசா என்கிற 2 பழைய ஏற்பாட்டு அடையாளங்கள் நம் முன் இருக்கிறது. மெரிபா என்பது வாதிடுவதையும், மாசா என்பது சோதிப்பதையும் குறிக்கிறது. கடவுள் நமக்கு எத்தனை அருஞ்செயல்கள் செய்திருந்தாலும் கூட கஷ்டங்கள் வருகிற போது அதையெல்லாம், அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து அவரோடு வாதிடுவதும் அவரை சோதிப்பதும் நம்முடைய இதயத்தை கடினமாக்கும். இப்படிப்பட்ட கடினமான இதயத்தை கொண்டிருக்கிற நாம் எல்லாம் ஒரு அமைதியான நிலைக்குள்ளாய் வந்து இந்த இறைவனுடைய குரலை கேட்க வேண்டும். இரைச்சல் நிறைந்திருக்கிற உலகிலே மென்மையான இதயமும் அமைதியான இதயம் மட்டும்தான் கடவுளுடைய குரலை கேட்க முடியும் என்பதெல்லாம் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிற சிந்தனை துளிகளாக இருக்கிறது. இறைவசனம் 6:7 அழகாய் சொல்லுகிறது, நாம் முழந்தாள் படியிட்டு ஆராதிப்பதும் அவரை குனிந்து வணங்கி ஆராதிப்பதும் என்பதும் நம்மை முழுவதுமாய் கடவுளிடத்தில் சரணாகதியாக்குவதன் அடையாளமாய் இருக்கிறது. ஆராதனை என்பது ஏதோ ஒரு புகழ்ச்சி செலுத்துவது மட்டுமல்ல, மாறாக நான் கடவுளை மட்டுமே சார்ந்திருக்கிறேன், கடவுளை மட்டுமே என்னுடைய சார்ந்து இருப்பு இருக்கிறது என்பதனுடைய முழு சரணாகதி நிலைமையாக என்னை வெறுமையாக்குவதன் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட ஆலயங்களிலே முழந்தாள் படியிடுகிறோம், தலை குனிந்து வணங்கி ஆராதிக்கிறோம், தண்டனிட்டு வணங்கு. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கடவுள்தான் எல்லாம் வல்லவராக இந்த உலகை ஆளுகிற அதிபதியாக இருக்கிறார். எனவே அவரை சார்ந்துதான் நான் இருக்கிறேன், இயங்குகிறேன். அவரே எனக்கு வாழ்வு என்பதன் அடையாளமாய், என்னை சரணாகதியாக்குவதன், வெறுமையாக்குவதன் அடையாளமாய் இருக்கிறது. இறைவசனம் 7, இந்த இறைவசனம் 7 படித்து பார்க்கிற போது நாம் கடவுளோடு இருக்கிற அந்த அந்நியோனியம், அந்த நெருக்கமான உறவு வெளிப்படுகிறது. கடவுளை ஒரு ஆயனாக இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த கடவுள் என்கிறவர் ஏதோ நம்மை படைத்து விட்டு தள்ளி நிற்கிற ஒரு கடவுளாய், மனிதனுக்கும் கடவுளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு நிலைப்பாடாக இல்லாமல், கடவுள் என்கிறவர் நம்மோடு இரண்டர கலந்தவராக, நம்மிலே இருப்பவராக, நம்மோடு இருப்பவராக இருக்கிறார். அவர் ஒரு ஆயனாக, நம் தேவைகளை அறிந்த, நம்மை வழிநடத்துகிற, நமக்கு முன் செல்லுகிற, நம்மை பாதுகாக்கிற, நமக்காய் இருக்கிற ஒரு ஆயனாக இருக்கிறார் என்பது இறைவசனம் 7 வெளிப்படுகிறது. இறைவசனம் 9, இந்த மக்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு கடவுளுடைய நன்மைகளையும், கடவுளுடைய பராமரிப்பையும், கடவுளுடைய வல்ல செயல்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருந்தாலும் கூட, ஒவ்வொரு நாளும் அனுபவித்திருந்தாலும் கூட, அவர்கள் கடினமான இதயத்தோடு இருக்கிறார்கள். கடவுளுடைய குரலை கேட்க முடியாத அளவுக்கு கடினமான இதயம். இந்த கடினமான இதயம் ஏன்? அவர்களுடைய அவநம்பிக்கை, அவர்களுடைய நன்றி மறந்த தன்மை.
ஏன்னா என்று சொன்னால் கடவுள் எவ்வளவோ வல்ல செயல்கள் செய்தும் கூட இன்னும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. அவர்கள் அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல கடவுளுடைய எல்லா பராமரிப்பு செயல்களையும், அவர் உடன் வந்ததையும், அவருடைய ஆழமான நன்மைக்கான காரியங்களையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்த பிறகும் கூட அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் கல்லாலான இதயத்தோடு இருக்கிறார்கள் என்பது இந்த திருப்பாடலிலே வெளிப்படுகிறது. ஆக அன்புக்குள்ளே, இந்த திருப்பாடல் 95 தியானிக்கிற போது நாமும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைப்போம். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கடவுளோடு இருக்கிற உறவை ஆழப்படுத்த வேண்டும். அந்த உறவு ஆழப்பட நம்முடைய நம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். எனவே இந்த மீட்பின் பாறையை சார்ந்திருப்பதிலும் அவரை நம்பி இருப்பதிலும் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஏனென்று சொன்னால் கடவுள் நம்முடைய மீட்பின் பாறையாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பு தந்தை இறைவா, திருப்பாடல் 95 இந்த தவ நாட்களில் தியானித்து கல்லால் ஆன இதயத்தை எங்களுடைய சதையால் ஆன இதயமாக மாற்றுவதற்கு உம்மிடத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரேன் நன்றி சொல்லுகிறோம். பல நேரங்களில் எங்களது அவநம்பிக்கை, நன்றி மறந்த தன்மை, உம்மீது ஆழமான நம்பிக்கை இல்லாமல் இவையெல்லாம் நீர் எங்கள் வாழ்வில் இதுவரை செய்த நன்மைகளை மறந்து இன்னும் தளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் நன்றியுள்ள மனிதர்களாய் இதோ எங்களது இதயத்தில் உம்முடைய கூக்குரலை கேட்கிற ஒரு அமைதி சூழ்ந்த ஒரு இடமாய் அது மாறி உமது குரலுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.